இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துவதும், ஏற்கனவே சொன்னது போல ஒரு மனிதன் அங்கே ஆளுங்களுக்குள்ள நின்று செபிக்கிற மனிதனை கொண்டு இந்த தேசத்தின் நிலைமைகளை ஆண்டவர் மாற்றுவா, தேசத்தின் சூழ்நிலைகளை மாற்றுவா. அந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையில செய்யக்கூடாத ஒரு காரியம், எப்படி அவனுடைய ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அவன் எப்படி தன்னை ஒப்பு கொடுத்து செபிக்க வேண்டுமா இருந்தால், ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோடு அவன் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து செல்ல வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில பெருமை இருக்குமா இருந்தால், அவனுடைய வாழ்க்கையில பெருமையான காரியம் அவனுடைய வாழ்க்கையில வருமா இருந்தால், அந்த தேசத்துக்காக எவ்வளவு மணி நேரம் செபித்தாலும், அந்த தேசத்தின் சூழ்நிலைகளுக்காக எவ்வளவு நாள் கணக்காக உபவாசித்து செபித்தாலும், அவனுடைய வாழ்க்கையில பெருமை மாற்றம் வருமா இருந்தால், அந்த ஜெபம் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. வேதாகமத்தில் வாழ்ந்த மனிதர்கள், சில மனிதர்கள் அங்கே பெருமையாக தங்களை பெருமைப்படுத்தின பொழுது அந்த ஜெபம் என்ன செய்யப்படவில்லை, அங்கீகரிக்கப்படவில்லை. இன்றைக்கும் அதேதான் ஆவியானவர் என்னோடும் உங்களோடும் பேச நினைக்கிற காரியம். இன்னைக்கு தேசத்துக்காக உத்தரவாதம் எடுக்கிற ஒரு ஜனக்கூட்டம் இந்த தேசத்தில் எழும்புமாயிருந்தால், இதை கேட்கிற நீங்கள் தேசத்துக்காக வைராக்கியமாய் எழும்ப நினைப்பீர்கள்னு சொன்னால், உங்களுடைய ஜெபம் என்ன செய்யப்பட வேண்டும்? ஒரு தாழ்மையான ஜெபமாய் அங்கே பரலோகத்துக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஏறெடுக்கப்படும். இந்த தாழ்மையான ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் கிருபை அளிக்கிறதை. ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தும் பொழுது, இந்த தேசத்துக்காக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அந்த ஜெபம் என்ன செய்யப்படும்? பரலோகத்துக்கு அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்படும். தானியேல் தீர்க்கதரிசி தன்னை தாழ்த்தி அதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அவர் என்ன செய்கிறார்? தேசத்தின் நிலைமைகளை கண்டு, தேசத்தின் சூழ்நிலைகளை கண்டு மனம் கசந்து அழுது அங்கே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஒரு தேவமணி வெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து தேசத்துடைய நிலைமைகள் மாறுவதை ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஒரு பதில் வர வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்ற ஒரு தேவ மனுஷன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில பெருமை இல்லை, தன் பெரிய ஒரு நிலைமையில இருக்கிறான்னு சொல்லி தன்னை பெருமை பாராட்டாதபடிக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தது மனிதன். அதே போல இன்றைக்கு தேசத்துக்காக செபிக்க, தேசத்தின் நிலைமைகளுக்காக அந்த எழுப்புதல் தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய ஒன்று ஒரு தாழ்மை. இன்னைக்கு பெருமை உள்ள மனிதனை எவ்வளவு இந்த சூழ்நிலைகளை பார்க்கிறோமே. எத்தனையோ தேவ ஊழியர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பெருமையான காரியங்கள் நினைத்து கொண்டு, பெருமையான காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில போட்டுக்கொண்டு, தங்களை எதையுமே தெரியாதபடி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் மாத்திரம் இது எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், எங்களுக்கு மாத்திரம் இதெல்லாம் செய்ய தெரியும், நான் தான் சொல்லி எல்லா காரியங்களையும் தன்னை தானே பெருமைப்படுத்தி இன்றைக்கு தேசத்தின் நடுவில் என்ன செய்கிறார்கள்? ஒரு கூட்ட சனம், ஒரு கூட்ட தேவனுடைய பேரை, கர்த்தருடைய பேரை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வாழுகிற ஒரு சந்ததி இந்த தேசத்தின் நடுவில் வாழுகிறது. ஆனாலும் இவர்களுடைய நிலைமை இன்றைக்கு மாற வேண்டும். அதை நீங்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய நிலைமை இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். இந்த பெருமையான ஜெபத்தை இன்றைக்கு ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே அதை ஒப்பு கொடுத்து ஒரு தாழ்மையான இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே திரும்ப வேண்டியது அவசியம். மற்றவர்களை குறித்து அதிகமாய் பேசுகிற நிலைமைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? மாற வேண்டும். முதலாவது உங்களுடைய நிலைமை இன்றைக்கு சற்று சிந்தித்து நீங்கள் தாழ்மையான இருதயத்தோடு சற்று ஆண்டவருடைய பாதத்தில் திரும்ப வேண்டியது அவசியம். அங்கே வேதத்திலே வாழ்ந்த மனிதர்களுடைய நிலைமைகளை அங்கே பார்க்கும் பொழுது அங்கே பிரதான ஒரு பரிதாபமான நிலைமை. ஆண்டவருடைய பிரதான தூதர்களின் ஒருவனாகி அங்கே அதிகாலையின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிற ஒரு தூதனுடைய வீழ்ச்சியை எங்களுக்கு அவனுடைய வீழ்ச்சி எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். அவனுடைய வாழ்க்கையில எப்பொழுது அங்கே வானங்களுக்கு மேலாக, அங்கே தெய்வத்துக்கு மேலாக நான் உயர வேண்டும் சொல்லி தன்னுடைய இருதயத்துல எப்ப பெருமை வந்ததோ, அதே சமயத்துல அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பமானது. அதே கணத்தில் அவன் விழுந்து போனான். அவனுடைய காரியம் அதோடு அங்கே ஆண்டவருடைய நிலையிலே நிற்க முடியாதபடி அவன் தள்ளப்பட்டவனாக காணப்பட்டான். ஒரு மனிதனுடைய பெருமை என்ன செய்தது? எழுப்புதலை அல்ல, ஒரு மனிதனுடைய பெருமை என்ன செய்தது? அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் மாறியது. இன்றைக்கு அந்த பெருமையான இதயத்தோடு நீங்கள் இருப்பீர்கள்னு சொன்னால், இன்னைக்கு பெருமையான காரியத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருப்பீர்கள்னு சொன்னால், இன்றைக்கு அந்த நிலைமையை விட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அங்கே நினிவே நகரத்தினுடைய ரட்சிப்பை பார்க்கிறோமே. நினிவே நகரம் அங்கே பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழும் பொழுது கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை
அங்கே அந்த நினிவே நகரத்துக்கு கடந்து போகும் பொழுது அவர்கள் தங்களை என்ன செய்யவில்லை, பெருமை பாராட்டவில்லை. தங்களுடைய நிலைமையை குறித்து நாங்கள் இப்படி வாழுவோம், எங்களால் இப்படி வாழ முடியும் என்று சொல்லி தங்களை தாங்களே பெருமை பாராட்டாதபடிக்கு அங்கே ஆண்டோடைய சத்தத்தை கேட்ட அந்த சமயத்திலே தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். ஒரு தாழ்மையான மனம் திரும்ப அந்த சனத்துக்கு வந்தபடினாலே ஒரு பெரிய நகரத்தின் ஒரு எழுப்புதலுக்கு காரணமாய் மாறியது. இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளாக இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம். இன்றைக்கு உங்களை தாழ்த்த வேண்டும். உங்களுடைய நிலைமைகள்ல இருந்து சற்று உங்களை சிந்திக்க ஆரம்பி. இன்னைக்கு பணம் இருக்கிறதுன்னு சொல்லி எங்களை பெருமை பாராட்டாதபடி, எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, நாங்க மாத்திரம் இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி நினைக்காதபடிக்கு ஆண்டவருடைய சத்தம் உங்களுடைய காதுகளை துணைக்குமா இருந்தால், இந்த நேரத்தில் உங்களுடைய இருதயங்கள் நடுவில் ஆவியானவர் பேசுவதா இருந்தால், தாழ்மையான இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்ப வேண்டியது அவசியம். இவ்வளவு நாட்களும் பெருமையோடு வாழ்ந்திருக்கலாம், இவ்வளவு நாட்களும் பெருமையான இருதயத்தோடு காணப்பட்டிருக்கலாம். எங்கு போனாலும் எந்த நிலைமையில நின்றாலும் நாங்கள் தான் முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொல்லுங்க பெருமையான இருதயத்தோடு காணப்பட்டிருக்கலாம். இந்த வார்த்தை உங்களுடைய இருதயங்கள் நடுவில் இன்றைக்கு புறப்பட்டு வருமாயிருந்தால், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தாழ்மையான இருதயத்தோடு கடந்து போக வேண்டியது அவசியம். அது தாழ்மையான இருதயத்தோடு செபிக்கிற மனிதனுடைய செபம் அதி சீக்கிரத்தில் அது வேகமா என்ன செய்யும், அந்த செபம் பரலோகத்துக்கு ஏறெடுக்கப்பட்டு எவ்வளவுக்கு அதிகமாய் உங்களை தாழ்த்தி நீங்க செபிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமா என்ன செய்யும், அந்த செபம் மறுபடியும் உங்களிடத்திலே ஒரு பதிலோடு நல்ல ஒரு செய்தியோடு திரும்பி வர ஆரம்பிக்கும். தாழ்மையான ஒரு மனிதனுடைய செபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. இந்த தாழ்மையான இருதயத்தோடு செபிக்கும் பொழுது நீங்க எதற்காக என்ன காரியமாய் செபிக்கிறீர்களோ, இந்த தேசத்துக்காக கண்ணீரோடு செபிக்கிறீங்களா, இந்த தேசத்தின் நிலைமைக்காக செபிக்கிறீங்களா, உங்களுடைய அயல் கிராமத்துக்காக செபிக்கிறீங்களா, உங்களுடைய அயல் குடும்பங்களுக்காக, உறவினர்களுக்காக, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்காக நீங்க செபிக்கிறீங்களா, அந்த தாழ்மையான ஜெபம் என்ன செய்யும், ஒரு நல்ல ஒரு பதிலை அதி சீக்கிரத்தில் நீங்கள் வாழுகிற நாட்களிலே அது கொண்டு வர வல்லமை உள்ளது. பெருமையோடு மாத்திரம் நீங்க செபிக்க முற்படுவீர்கள் என்று சொன்னால் அந்த ஜெபத்துக்கு ஒரு நாளும் பதில் கிடைக்காது. ஒரு நாளும் என்ன செய்யாது, அந்த ஜெபத்துக்கு உங்களுடைய காதுகளில் கேட்கக்கூடியதான பதில்கள் என்ன செய்யாது, அங்கே கிடைக்காது. நீங்க இருக்க நாளுக்கு நாள் ஒரு மனிதன் பெருமையோடு செபிக்க என்ன செய்வான், அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பமாக ஆரம்பிக்கும். அவனுடைய நிலைமைகள் என்ன செய்யும், படிப்படியாக அவனுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய நிலைமைகள் படிப்படியாக அங்கே வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிக்கும். ஏன் இந்த தேசத்தின் நடுவில் கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி காரியத்தை செய்ய முடியாமல் இருக்குன்னு சொன்னால், அங்கே ஒரு காலகட்டத்தில் ஒரு செய்தியை கேட்டவுடனே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த அந்த ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொன்னதான அந்த பாரம், அந்த வைராக்கியம் என்ன செய்கிறது, படிப்படியாய் ஏன் குறைந்து போகுதுன்னு சொன்னால், அவருடைய இருதயத்தில் பெருமை வந்தபடினால், நான் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி அந்த பெருமையான இருதயத்தோடு செபிக்க ஆரம்பித்தபடினாலே அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறது, அவருடைய ஆவிக்குரிய நிலைமையை இழந்து இன்றைக்கு ஒன்றும் இல்லாத மனிதர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தங்களை தாழ்த்துகிற இருதயம், ஆண்டவருக்கு முன்பதாக வந்து தேசத்துக்காக செபிக்கிற ஒரு மனிதனுடைய ஜெபம் அதை சீக்கிரத்தில் இந்த தேசத்தின் நடுவில் பிரதான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண அது வல்லமை உள்ளதாயிரு. ஆகவே இந்த தேசத்தின் நடுவில் ஒரு பிரதான மனம் திரும்புதல் வர வேண்டும், பிரதான ஒரு சுத்திகரிப்பு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு இதயத்தில் தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறீங்களா, உங்களை தாழ்த்தி என்ன செய்யுங்க. உங்களை சுற்றி இருக்கிற பல மனிதர்களை பார்க்குறீங்க, சுற்றி இருக்கிற பல கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களோடு சேர்ந்து செபிக்கிற மனிதர்களை நீங்க பார்க்குறீங்க. சில நேரங்களில் உங்களுடைய இதயத்தில் பெருமையான பேச்சுகள் இருந்தாலும் சற்று இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்கள், தாழ்மையான இதயத்தோடு செபிக்க அவர்களையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வழிநடத்த வேண்டியது அவசியம். தாழ்மையான இருதயத்தோடு ஒரு கூட்டமாய், ஒரு குழுவாக, ஒரு 2 பேராக நின்று செபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர வல்லமை உள்ளது. சூழ்நிலைகள் என்று நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்க ஒருவேளை நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல நின்று கேட்கலாம், வேலை செய்கிற அங்கே தொழில் செய்கிற நிலையங்கள் நின்று கேட்கலாம். நீங்க எந்த நிலைமையில நின்று கேட்டாலும், எந்த இடத்துல நின்று கேட்டாலும், நீங்க எதுக்காக அதிகமாய் பாரப்படுகிறீங்களோ, எதுக்காக எந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீர் வடிக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க திரும்பும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க செபிக்கும் பொழுது
ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து வரும் பொழுது ஒரு தாழ்மையான இருதயத்தோடு கடந்து வருவீர்கள் என்று சொன்னால், அந்த தாழ்மையான இருதயத்தின் ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஏறெடுக்கப்பட்டு, அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் அதி சீக்கிரத்திலே பதில் கொண்டு வர அவர் ஆயத்தம் உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் அங்கே எதிர்த்து நிற்கிற தெய்வம், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். எங்களை தாழ்த்தி ஜெபிக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.